லார்ட் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தியானிக்கும் தியானமே என்ற ஒளிபரப்பின் மூலியமாக உங்களோடு நான் பேசுகிறதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு உண்டான தியானமான வசனம் மார்க்கு 4 அதிகாரம் 39வது வசனம். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இந்த வசனத்தை நம்ம சற்று தியானிச்சு பார்த்தோம்னா, காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படியதான். அது 41வது வசனத்துல சொல்லப்படுது, அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கண்டார்கள். இந்த வசனத்துல காற்றும் கடலே அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியுதுன்னா, உங்களுடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் இருக்கலாம், அநேக வியாதி இருக்கலாம், அநேக கஷ்டங்கள் இருக்கலாம். அதெல்லாம் அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே அது எல்லாமே மாறி போய் உங்க வாழ்க்கையில ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தை பார்ப்பீங்க. அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நீங்க வணங்கி கொண்டிருக்கிறீங்க. அவர் மேல முழு விசுவாசமா நம்பிக்கையோடு அவரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.